திமுக கூட்டணிக்கு 50% வாக்குகள் கிடைக்கும் என்று திமுக சர்வே கூறுவதாக தி பிரிண்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறதே. இப்படி திமுகவா சொல்லிட்டா தான் உண்டு. ஏன்னா வேற யாரும் சொல்ல முடியாது. இதுல என்ன பிரிண்ட் சொல்லி இருக்குன்னா, என்டிஏவுக்குள் விஜய் வந்தால் விஜயை உள்ளடக்கின என்டிஏ கூட்டணிக்கு 35% தான் கிடைக்கும். ஆனா டிஎம்கேக்கு 50% கிடைக்கும். ஒருவேளை என்டிஏவுக்குள்ள விஜய் வரலன்னு வச்சு, அப்ப டிஎம்கே கூட்டணிக்கு 45%, விஜய்க்கு 23%, என்டிஏவுக்கு 22% கிடைக்கும் அப்படின்னு டிஎம்கே சொல்லி இருக்கிறார். சிம்பிளா பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவனே இந்த சர்வே பார்த்தா சிரிச்சிருவான். சரி, இந்த கருத்து கணிப்பை ஏன் நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். 2021 தேர்தல் டிஎம்கே கூட்டணிக்கு 45% வாக்குகளும் என்டிஏவுக்கு 40% வாக்குகளும் கிடைத்தது. 2024 தேர்தல் டிஎம்கே கூட்டணிக்கு 47%, அதிமுக கூட்டணிக்கு 23%, என்டிஏவுக்கு 18%. இன்னைக்கு இருக்கிற என்டிஏ கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 41%. யோசிச்சு பாருங்க, டிஎம்கே இதுக்கு முன்னால வாங்கின வாக்குகளே 45-47%. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி உச்சகட்டத்துல இருக்கிறப்போ எப்படி டிஎம்கே கூட்டணி 50% தொட முடியும்? என்டிஏக்குள்ள புதிதா விஜய் வந்தாலும் 35% கீழே போகுங்கிறாங்க. ஆனால் இவ்வளவு அதிருப்தி இருக்கிறப்பவும் டிஎம்கே ஓட்டு முன்னை காட்டிலும் கூடுங்கிறாங்க. ஒரு பொய் சொல்றது முடிவு பண்ணிட்டு அது கொஞ்சம் பொருந்த சொல்ல வேண்டாமா?